பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோயில், திருவிடைமருதூர். இறைவன் வீற்றிருக்கும் தலங்களுக்கு தரிசனத்திற்கு செல்லும் போது நாம் நுழைவாயில் வழியே உள்ளே சென்று கொடிமர தரிசனம், பலிபீடம் கடந்து மூலவரை தரிசித்துவிட்டு பின்னர் சென்ற வழியே திரும்புவதுதானே பொதுவான வழக்கம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக கோயிலுக்குள் நாம் உள்ளே நுழையும் வழியில் தரிசனத்திற்கு பிறகு திரும்பாமல் மாறாக கோவிலின் வேறு வாசல் வழியே திரும்ப வேண்டுமாம். அது எந்த கோயில், எங்குள்ளது, அத்தல இறைவன் யார், ஏன் அப்படி மாற்று வழியில் திரும்ப வேண்டும், அதற்கான காரணம் என்ன? இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாருங்கள். அர்ஜுனம் என்றால் மருதமரம். மருதமரத்தை தலவிருட்சமாக கொண்ட தலங்கள் அர்ஜுன தலங்கள் என்று அழைக்கப்படும். வடக்கில் உள்ள ஸ்ரீசைலத்தை மல்லிகார்ஜுனம் என்றும், தெற்கில் திருநெல்வேலி அருகில் உள்ள திருப்புடை மருதூரை ஜூடார்ஜுனம் என்றும், இவ்விரு தலங்களுக்கும் நடுவில் திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோவில் இருப்பதால் அகத்தியர் வழிபட்ட இத்தலத்தில் சிவன் மகாலிங்க சுவாமி என்ற பெயரில் அருள்கிறார். வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா, நீலகண்டேஸ்வரா, எங்கள் சர்வேஸ்வரா. 7 பிரகாரங்கள் கொண்ட இத்தலத்தில் அம்பிகை பெருநலமா முலையம்மன் என்னும் பெயரில் அருள் பாலிக்கிறாள். உனை காணும் வரை கண்கள் மூடாது, உன் பதம் சேரும் வரை நெஞ்சம் ஓயாது ஓயாது. உனை காணும் வரை கண்கள் மூடாது, உன் பதம் சேரும் வரை நெஞ்சம் ஓயாது ஓயாது. இங்கு தரிசனத்திற்காக எந்த வழியில் உள்ளே சென்றோமோ அதே வழியில் தரிசனத்திற்கு பிறகு திரும்பக்கூடாது என்பது நியதி. சிவன் சந்நிதி எதிரில் உள்ள கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்து முதலில் படித்துறை விநாயகரை வணங்கி சிவன், அம்பாள் சன்னதிகளுக்கு சென்று பின்பு மூகாம்பிகையை தரிசித்து முடிக்க வேண்டுமாம். அதற்கு பிறகு வேறு வாசல் வழியாக வெளியே வர வேண்டுமாம். அதாவது நீங்கள் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு சென்றிருந்தால் பக்தர்கள் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்து தரிசனம் செய்துவிட்டு மேற்கு வாசல் வழியாக வெளியேறுவதை பார்த்திருக்க முடியும். இப்படி செல்வதற்கு ஓர் முக்கிய காரணம் உண்டு. வரகுண பாண்டியன் என்னும் பாண்டிய நாட்டு அரசன் ஒருமுறை காட்டிற்கு வேட்டையாடச் சென்றாராம். அப்போது வழியில் உறங்கிக் கொண்டிருந்த அந்தணர் ஒருவர் மன்னர் சென்ற குதிரையின் காலில் மிதிப்பட்டு இறந்து விட்டாராம். இதனால் அரசனை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டதாம். சிறந்த சிவபக்தரான வரகுண பாண்டியன் சிவபெருமானை வணங்கி இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள இறைவன் மன்னர் கனவில் தோன்றி திருவிடைமருதூர் சென்று வழிபடும்படி கூறினார். எதிரி நாடான சோழ நாட்டில் உள்ள திருவிடைமருதூருக்கு எப்படி செல்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அரசனுக்கு சோழ மன்னன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்கும் செய்தி கிடைத்ததாம். போருக்கு சென்ற வரகுண பாண்டியன் சோழ மன்னனை போரில் தோற்கடித்து சோழ நாடு வரை துரத்திச் சென்றாராம். அப்போது திருவிடைமருதூர் சென்று மகாலிங்க சுவாமியை வழிபட ஆலயத்தினுள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக நுழைந்தான்.
வரகுணபாண்டியனை பற்றியிருந்த பிரம்மஹத்திக்கு அரசனை பின்பற்றி கோவிலுள் செல்ல தைரியமின்றி வெளியிலேயே தங்கிவிட்டதாம். அரசர் திரும்பி வரும்போது மறுபடியும் அவரை பிடித்துக் கொள்ளலாம் என்று காத்திருக்க, இறைவனோ வரகுணபாண்டியனை மேற்கு வாயில் வழியாக வெளியேறும்படி அசரீரியாக ஆணையிட்டு அருள் புரிந்தாராம். அரசனும் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியவனாக பாண்டிய நாடு திரும்பினான். கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே, அறிவு அறியாத புலன்கள் உணராத உருவமில்லாத அருவமே. இதனால்தான் இன்றளவும் இவ்வாலயத்தில் வரும் பக்தர்கள் பிரதான வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கில் உள்ள அம்மன் சன்னதி வழியாக வெளியே செல்லும் முறையை கடைபிடித்து வருகிறார்கள். ஏதேனும் பாவங்கள் மற்றும் துன்பங்கள் மனிதனுக்கு இருந்தால் அது நுழைவு வாயிலில் நின்று கொள்ளுமாம். கோவிலை விட்டு வெளியேறும் போது மீண்டும் அவை தொற்றிக்கொள்ளும் என்பதால்தான் திருவிடை மருதூரில் வேறு வாசல் வழியாக, அதாவது மேற்கு வாசல் வழியாக வெளியேறுகிறார்கள். இதனால் துன்பங்களும் பாவங்களும் பின்தொடராது என்கிறார்கள் பெரியோர்கள். மேலும் இத்தலம் சந்திரனுக்கு உரிய தலமாகும். 27 நட்சத்திரங்கள் வழிபட்டு அருள் பெற்றதால் நட்சத்திர தோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது. 27 நட்சத்திரங்களுக்கும் 27 லிங்கங்கள் ஆடல்வல்லான் மண்டபத்தில் அமைந்துள்ளன. மறை 4 தினம் போதி குறைவின்றி உனை தொழுவேன், மறுபிறவி மறுத்தெனக்கு வர மருளி வாழ்த்துவாயே. பிறை சூடி நதி கொண்ட சிகை அழகன் உமைநாதன் உனை வணங்கும் மொழி கேட்டு மனமுருகி பாடி நின்றே. வடமலையில் உன் வாசம், தென் திசையும் உன் தேசம், நாற்புறமும் நாள் தினமும் நடமாடும் நடராசனே. நீ அறியா என் குறைகள் எனக்கேது, எதை சொல்வேன் நிறை கொண்டு உனை தினமும் மனமுருகி பாடி நின்றே. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் திருவிடை மருதூர் கோவில் பற்றியும் அங்கு பின்பற்றப்படும் வித்தியாசமான முறை பற்றியும் தெரிந்து கொண்டோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோயில், திருவிடை மருதூர். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள். பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000.